Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 601 part 2. ஓபன் பண்ணா அந்த G5 மூலக்கட்ட பயிலுக இன்னுமே கேட்டு முன்னாடி நின்று முக்குன்னு முக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு பாதி பேர் இங்க இருந்துட்டு மிச்ச வேறெல்லாம் வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு சுத்தி செக் பண்ணலாம். அதை விட்டுட்டு அங்கனையே முக்கிட்டு கிடப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது ஒரு வீடியோ ஒன்னு ப்ரொஜெக்ட் ஆகும். அதுல அந்த பெரிய சைஸ் கேண்டியை காமிப்பாங்களா, என்னடா இது நமக்கு என்ன சாக்லேட் கொடுக்க போறாங்களா. ஆமா, இந்த வீடியோ எப்படி முதல்ல டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு பின்னாடி பார்த்தா பெரிய சைஸ் வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் இது பூரா இங்க வந்துச்சுன்னு முழிப்பானுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு தெளிவா இருக்கானுங்க பாருங்க. அப்படி சீசர் இங்க எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ நியூ வேர்ல்டுல இருக்க ஏகப்பட்ட பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்குது. சொல்ல போனா அதை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருமே அண்டர் வேர்ல்டு புரோக்கர்ஸ். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். இப்பதான் ஸ்மைலி நெருப்புல இருந்து ஐஸ்லாண்டுக்கு வந்து இருக்குது. அதோட பீசஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய ஸ்மைலியா மாறிடும். அதுக்கப்புறம் சீக்கிரமாவே நான் பிளான் பண்ணி வச்சிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்மைலி வெடிச்சு இந்த ஐலாண்டே மொத்தமா பாய்சன் கேஸா மாதிரி நாரி போச்சு இல்ல, அது எப்படி வெடிச்சிச்சு, நல்லா இருந்த ஐலாண்டு எப்படி நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு அழகா காட்டுவானுங்க. அவன் யூஸ் பண்ண அந்த H2S பாம்பு மொத்தமா இந்த ஐலாண்ட்ல எதையுமே விடாம அப்படியே கொன்றுச்சும்பானா. H2S கேஸான்னு கேட்டுட்டு ஸ்மோக்கர் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆவான். லாஸ்ட் டைம் இந்த கேஸ் ஸ்மோக் பண்ணவனுங்க எல்லாம் செகண்டுக்கு செகண்ட் ரொம்ப வீக் ஆகி அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்தாங்க. அதுதான் ப்ராப்ளம். அதனால இப்ப ஸ்மைலிக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பூஸ்ட் ஒன்னு கொடுக்க போறான். அதை யூஸ் பண்றதுனால போன டைம் மாதிரி இல்லாம இந்த டைம் பாய்சன் கேஸ் வந்து ஒரு புது எஃபெக்டோட இருக்கும். சொல்ல போனா மாசான டெஸ்ட்ரக்ஷனை இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு அவன் கிரியேட் பண்ண போற அந்த வெப்பனோட பேரு ஷினோகுனி. பேரை பாத்தீங்களா, மங்குனி ஷினோகுனின்னு. சரி, அப்படியே கட் பண்ணி ஐஸ்லாண்டோட சென்டர்ல காட்டுறாங்க. அங்க அந்த ஸ்மைலி பெரிய சைஸ்ல 2 உருவமா வந்துட்டு இருக்குது. அதுவும் யாரையோ விரட்டிட்டு வருது. யாரன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க தான். வாராயா விரட்டி வாராயா, எப்படியாச்சும் இதுகிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஒன்னா 2ஆ இருந்தது மறுபடியும் ஒன்னா சேர்ந்து பெரிய சைஸுக்கு மாறிடும். அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு, அதுவும் பெரிய சைஸ். நம்ம ஆளுகளால அது கூட சண்டையும் போட முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. வெட்டுனா கேஸ் வரும். சண்டை போடணும்னு பார்த்தா உள்ளுக்குள்ள மாட்டிக்குவாங்க. சைஸ் வேற பெருசா இருக்குது. அதனால தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லி ஓடும்போது ஆப்போசிட் சைட்ல அந்த பெரிய சைஸ் கேண்டிய பாப்பானுங்க. என்ன கன்றாவிடாது, இந்த இடத்துல எவன்டா கேண்டிய கொண்டு வச்சதுன்னு அடியில பார்த்தா அந்த மஞ்சமா காணுங்க அப்படியே பேனு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. கூடவே வேகாப்பம் கூட சின்ன சைஸ் டிராகன் ஒன்னு இருக்கும். அது என்னடா கறி தின்னுட்டு இருக்குது. வண்டி எழுக்கிற கேண்டி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த மஞ்சமா காணுங்க அந்த பெரிய ஜெல்ல பார்த்தவனே அவங்களோட மாஸ்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவானுங்களா. அவன் ஆல்ரெடி இவனுக்கிட்ட பிளான் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அந்த ஸ்மைலி வரும்போது இவன் வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் வழியா அவனே இங்க ப்ராஜெக்ட் பண்ணுன்னு. அது வந்துகிட்டு இருக்குங்கிற மேட்டர் சொன்ன உடனே அப்படியா, இதுக்கு மேல நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நம்ப டேஞ்சர். அதனால சட்டு புட்டுன்னு வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புகிறாப்பா. திடீர்னு பார்த்தா அவனுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஸ்லெட் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால கட்டி வச்சிருந்தானே டிராகன் கைத்துல ஆசிட் பட்டு கயிறு துண்டா பிச்சுக்கும். இதுக்கப்புறம் டிராகன் இவனுக்கு கூட குப்பை கொட்டுமா, ஆள விடுங்கடா சாமின்னு அடிச்சு புடிச்சு அது எஸ்கேப். இந்த வேலை எல்லாமே பண்ணதே அந்த சீசர் எரும மாட்டு பயதான். இதுல வேற ஐயோ இது ரொம்ப மோசம்டா, நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது, சீக்கிரமா அங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு நல்லா டிராமா பண்ணுவான். மோனட்டுக்கே தெரியுது மூதேவி ஓவர் ஆக்டிங் பண்றான்னு. இப்ப என்னன்னா, நீங்க போட்டிருக்கீங்களே அந்த மஞ்சமாக்கா சூட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. சீக்கிரமா அதை எடுத்து போட்டு லேபுக்குள்ள வாங்கடா, இல்லன்னா உங்க எல்லாத்துக்குமே காஃபின் டான்ஸ் தான் ஓகேவான்னு சொன்ன உடனே அந்த முட்டா பல்லுகளும் கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ணாம மாஸ்டர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவரு ஏதோ பிளான் வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம அவர் சொன்னபடியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு அந்த சூட் எல்லாத்தையுமே கழட்டி போடுவானுங்க. மஞ்சமாக்கானுங்க தான். அப்ப வண்டியில ஒரு பேக் ஃபுல்லா ஆப்பிள் இருக்கிறத காட்டுவாங்க. அது ஏன் காட்டுறாங்கன்னு தெரியல, பின்னாடி பார்ப்போம். இங்க இந்த ஸ்லைம் வேகமா வந்துட்டு இருக்குமா, அந்த மஞ்சமாக்கானுங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா எங்க வேலையை நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லி அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல ஆன் பண்ணி விட்டுட்டு அடிச்சு குடிச்சு அங்க இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க நம்மளுக்கு பார்த்துட்டு என்னங்கடா இது இந்த நேரத்துல படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கானுங்க, ஏதாச்சும் புது படமா இருந்தா நன்னா இருக்குமே, அப்படியே ஒரு வாரமா உட்காந்து பார்த்துட்டு போலாமா. சாமுராய் பச்சையா திட்டுவான், மூடிட்டு ஓடுற வழிய பாடுறான்னு. அந்த ஸ்மைலி ப்ரொஜெக்டர்ல சீசரை பார்த்த உடனே அப்படியே துள்ளி குச்சிட்டு இருக்கும். என்னப்பா ஸ்மைலி, என்னைய ரொம்ப மிஸ் பண்ணியா, பார்த்து 3 வருஷம் ஆச்சுன்னு. இவன் ஒரு சைடு பொங்க, அது ஒரு சைடு பொங்க, ஒரே ஆனந்த கண்ணீர் தான். நான் உனக்காண்டி சூப்பரா உன்னை ரெடி பண்ணிருக்கேன்னு தான் சொல்லுவான். ஆனா அது கேட்காம அப்படியே கத்துமா. என்னப்பா நீ இப்படி பண்ற, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பன்னு நினைச்சேன், இப்படி நடந்துக்கிறியே, கொஞ்சம் பொறுமையா இரு, நமக்குள்ள ஒரு நல்ல டீல் இருக்குது, அதனால கொஞ்சம் பேசுவோம். உனக்கு ஞாபகம் இருக்குதா, 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல வருவான். ஆனா அது அவனை கண்டுக்காம அங்க இருந்த கேண்டிய லபக்குன்னு வாயில எடுத்து போடுறோம். அவ்வளவுதான், சீசருக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஐயோ சாப்பிட்டுட்டியா, சரி ஓகே சாப்பிட்டு, ஓ இஷ்டம், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், எல்லாத்தையுமே ஓ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், பண்ணு நல்லா பண்ணுன்னு இருப்பான். இங்க அந்த டிராகன் ஓடிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி அந்த மஞ்சமா காணுங்களாம் ஓடிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம ஜோரோ கூட்டம் ஓடி வந்துட்டு இருக்கோம். நல்ல
நல்ல வேளை அது அங்கேயே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்படி இங்க ஷோ காட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பர் ஒரு மூலையில ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு என்ன ஏதுன்னு அதுல ஒன்னும் புரியல. ஆனா அங்க நம்மளுக்கு கெட்டி போட்டிருக்கத பார்த்துருவான். இங்க இவனுக்குமே ஒன்னும் புரியல. எதுக்காண்டி அந்த பெரிய கேண்டி அது சாப்பிடணும், அதை யாரு வெளியில ரிலீஸ் பண்ணான்னு. இங்க இந்த வில்லப்பாயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்மைலி ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனை யாராலையுமே தடுக்க முடியாது, அப்படித்தான்டா கண்ணா, அதை நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லி ஜாலியா வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான்.